குருஜி, என்னுடைய உடல், என்னுடைய மனம், என்னுடைய ஆரோக்கியம் இது எல்லாத்தையும் நான் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா நிறைய விஷயம் சொல்கிறாங்க. நீ ஒழுங்காக சாப்பிடணும், நைட்டு சீக்கிரம் படுத்து தூங்கணும், காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும், வாக்கிங் போகணும், இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளே பண்ணாத. இது மாதிரி ஒரு நூற்றுக்கணக்கான விஷயத்த உலகத்தில் நிறைய பேர் எனக்கு அட்வைஸாக கொடுக்குறாங்க. எனக்கு இருக்கே பிடிக்குது குருஜி. நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியல. நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? சார், முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்த உங்களை பற்றி நீங்கள் நல்ல விஷயத்தை நீங்கள் செய்யணும், அது ஏன் அது நல்லபடியாக நடக்கணும், அல்லது அது ஏன் இப்போ நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் சார். ஃபஸ்ட்டு, நீங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். இதுதான் இயற்கை. கரெக்டாக உங்களுக்கு காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பிடிச்ச விஷயத்த செய்வீங்க, பிடிச்ச மனிதர்களை பார்ப்பீங்க, பிடிச்ச கேமை விளையாடுவீங்க, பிடிச்ச ஸ்போர்ட்ஸில் இருப்பீங்க, பிடிச்ச சட்டையை வாங்குவீங்க, பிடிச்ச கார் வாங்குவீங்க, பிடிச்ச மொபைல் வாங்குவீங்க. எல்லாமே நமக்கு பிடிச்சதை தான் ஆட்டோமேட்டிக்காக செய்ய தோணும். அப்போது எந்த ஒரு விஷயத்த ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செய்கிறீங்களோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. பிடிக்காத ஒரு விஷயத்தை தான் ஃபோர்ஸ் பண்ணணும். இப்போ முதல்ல உங்களோட பாடி, உங்களுடைய மைண்டு இதெல்லாம் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஆசை இருக்கணும். ஃபஸ்ட்டு அந்த ஆசை தீவிரமாக இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் நேசிக்கிறீங்களான்னு பாருங்கள். யூ ஹாவ் டு லவ் யுவர் செல்ஃப். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்த காரு கிரேசி பீப்புள் அல்லது பைக் பிரியர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பைக்குன்னா அப்படி ஒரு பேஷன் இருக்கும். அந்த வண்டியை டெய்லி தொடப்பாங்க, அதை அப்படி வச்சுப்பாங்க. அந்த பைக்கில் ஒரு சின்ன சவுண்டு வருது, சைலன்சரில் ஒரு சின்ன சத்தம் வருதுன்னா உடனே போய் மெக்கானிக்கிட்ட போய் பார்த்து அதை கரெக்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. கார்பரேட்டில் சவுண்டு வருதுடா, பிரேக் கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே போய் சரி பண்ணிடுவாங்க. அதே இது இன்னொரு பக்கம் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு பைக்கு மேலே ரொம்ப பிரியம்லாம் இருக்காது. அவங்க ரொம்ப அதெல்லாம் லவ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. நான் எனக்கு டெய்லி காலையில் ஆஃபீஸுக்கு போகிறேன், வீட்டுக்கு வர்றேன், அவ்வளோதான். இதுக்கு மட்டும்தான் இந்த வாகனம் ஒரு யூட்டிலிட்டி வெஹிக்கிள். அதுக்கு மேலே எனக்கு பெரிய ஆசையோ இதுவோ இல்லை. இப்போ இந்த மாதிரி மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கை பராமரிக்கிற விதமே வேறு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு உட்காந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் எல்லாத்தையும். அவனுக்கு ஒன்றும் தெரியாது. வண்டி நின்று போனால் தான் அவன் ஒர்க் ஷாப்புக்கே கொண்டு போவான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதே தாங்க உடம்புக்கும். இப்போ இந்த உடம்புக்கு நான் இதெல்லாம் என்னை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு வலிக்குது அப்படின்னா நீங்கள் உடம்பை நேசிக்கலைன்னு அர்த்தம். உடம்பு மேலே உங்களுக்கு பேஷன் இல்லைன்னு அர்த்தம். ஏன் சார், எவ்வளவு பெரிய ஒரு கேட்ஜெட் சார் இது, கடவுள் கொடுத்துருக்கிற வரம். இந்த உலகத்திலேயே த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சொத்து, உங்களுக்கு மிகப்பெரிய கேட்ஜெட்டே இந்த உடம்பு தான். இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற கேட்ஜெட் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறீங்க. இன்றைக்கி லேட்டஸ்ட் மொபைல் ஃபோனு, ஒரு டிவி, ஒரு கம்ப்யூட்டரு, ஒரு காரை பார்த்து ராக்கெட் விட்ருக்கான், என்னென்னமோ இன்றைக்கி நடக்குது. இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுறீங்களே, இதெல்லாம் கண்டுபிடிச்சது யாருங்க? இந்த உடம்பும் இந்த மைண்டும் தானங்க. நீங்கள் தானங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்போ இதை விட ஒரு பியூட்டிஃபுல் கேட்ஜெட்டு இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? நினச்சே பார்க்க முடியாத ஒரு கேட்ஜெட்டை கையில் வச்சுருக்கிறீங்க சார். என் உடம்புக்கு நான் இப்படி செய்யணும், இந்த உணவு கொடுக்கணும், இது இப்போ தூங்கணும், இப்படி எந்திரிக்கணும்னு சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க. முதல்ல இந்த உடம்பை மேலே உங்களுக்கு அக்கறை இருக்கா பாருங்கள். இதை நீங்கள் லவ் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். உங்களை நீங்கள் லவ் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். வாழ்க்கையில் இது ஒரு சாதாரண மனுஷன் இல்லைங்க, மிகப்பெரிய மனிதர்களே இந்த தவறு செய்கிறாங்க. மிகப்பெரிய செல்வந்தர்கள், மிகப்பெரிய உயரத்தில் உச்சக்கட்டத்தில் வியாபாரத்தில் ஜெயிச்சவங்க, உலகத்திலே பெரிய சாதனையாளர்கள் கூட இதை கவனிக்க தவறிடுறாங்க. ஏன்? நீங்கள் நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட், பெஸ்ட் கம்பெனின்னு சொன்னால் ஆப்பிள் கம்பெனியை சொல்லலாம். அதனுடைய நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் எடுத்துக்கங்க. உலகத்துக்கே சிறந்த ஒரு ப்ராடக்டை கொடுத்தார். அற்புதமான ஒரு கம்ப்யூட்டரோ, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ, ஒரு மொபைல் ஃபோனோ உலகத்துக்கு கொடுத்தார். இன்றைக்கி அந்த பிராண்ட் மிகப்பெரிய ஒரு ரெப்யூட்டட் பிராண்டாக இன்றைக்கி உலகத்தில் இருக்குதே. இவ்வளோ அற்புதமான ஒரு பொருளை உற்பத்தி செஞ்ச ஒரு மனிதர், கடவுள் கொடுத்த இந்த உடம்பு அந்த ஒரு கேட்ஜெட்டை கோட்டை விட்டார். பார்த்தீங்களா, எவ்வளோ சீக்கிரம் இறந்து போயிட்டார் பாருங்கள். ஏன்னா இதை கவனிக்கலை. அவர் சாகும்போதும் அதைத்தான் சொல்லிட்டு போனார். யூ அண்டர்ஸ்டாண்ட்? என்ன நான் பண்ண பெரிய தவறு, என் உடம்பை கவனிக்காம விட்டுட்டேன். இது மாதிரி யாருமே இந்த தவறை செய்யாதீங்க.
நான் பெரிய ஒரு தவறை செய்து விட்டேன்னு அவருடைய டெத் பெட்ல இருந்துட்டு பேசுறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க சார், கடவுள் கொடுத்துருக்கிற வரம் இது. இதுக்கு என்னெல்லாம் செய்யறது, நான் எங்க ஆரம்பிக்கிறதுங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடி இதை நீங்க நேசிக்கிறீங்களான்னு பாரு. இதை வெறித்தனமா காதலிங்க, நேசிங்க. உங்க உடம்புல இருக்கிற அத்தனை பிரச்சனையும் தீர்ந்துரும். அதுக்குண்டான வேலைகள்லாம் நீங்களே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் யாரும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க தேவையில்லை. தேடி தேடி போவீங்க, செய்வீங்க. இதுதாங்க சூட்சம். எப்போ இதை நேசிக்க தொடங்கிட்டீங்களோ ஆரோக்கியம் தானாக உங்களை தேடி வரும். புரிஞ்சிருக்கும்.